ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாம் லக்னப்படி தினப்பலன்களை கொடுக்கறதுல இப்போ இந்த பதிவில் மேஷ லக்னத்திற்கு ஏப்ரல் 11 முதல் ஏப்ரல் 20 வரை உள்ள 10 நாட்களுக்கு தினப்பலனை பார்க்க இருக்கோம். இப்போ தினப்பலன் அப்படிங்கிறது லக்னத்துக்கு ஒவ்வொரு நாளும் சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் போவார் இல்லையா, அந்த நட்சத்திர கிரகத்தினுடைய பலன்களை நமது பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே நமக்கு பிறந்த போது எந்த கிரகம் எந்த பாவத்தை இயக்கும்படியாக வருகிறதோ அந்த செயலை நிகழ்த்துகிறது. அதனால் இப்போ அந்த லக்னப்படி சொல்லக்கூடிய பலனை நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை நம்முடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணிச்சு வச்சுக்கிட்டு இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் சாதக பாதக கிரகங்கள் என்னென்ன பாவங்களை எந்த கிரகங்கள் இயக்குதுன்னு பார்த்துட்டு இதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். நிறைய பேர் கமெண்ட்டில் இதெல்லாம் தேவையா, இத்தனை பாவங்கள் நட்சத்திரம் உபநட்சத்திரம்லாம் எங்களுக்கு புரியலன்னு சொல்கிறீங்க. அது ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தை கணிச்சிட்டு அதன் பிரகாரம் நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு இது புரியும். இது புது சிஸ்டம், அஸ்ட்ராலஜியில் அட்வான்ஸ்டு சிஸ்டம். ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் அந்த பதில்கள் சாதக பாதகங்களை தரும் என்பதில் ஐயமில்லை. இப்போ முதல் நாள் ஏப்ரல் 11 சனிக்கிழமை உத்திராட நட்சத்திரம் மதியம் வரைக்கும் இருக்குது. 1:39 வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் போகிறாரு. நம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடம், தொழில் உத்தியோக பலம் கொடுக்குற நாள். 4ஆம் அதிபதி தான் சந்திரன். அதனால் உற்பத்தி சார்ந்த துறை, நாம் ஒரு உத்தியோகம் பார்க்குறதுல, கௌரவமான பதவியில் இருக்கிறதுல பெருமைகள் மற்றும் ஆதாயமான நாளாக இருக்கும். பொருள் சார்ந்த ஆதாயம் இருக்கும். விவசாயம் பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும், படிக்கிற மாணவர்களுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மதியம் 1:39 திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்குது. இதுவும் சந்திரனுடைய நட்சத்திரம் தான். இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் நமக்கு நல்ல பலத்தை தருகிறது. சூரியனுடைய நட்சத்திரத்தை போலவே பலத்தை தருகிறது. சூரியன் அரசு சார்ந்த பணிகளுக்கு நன்மைகளை தந்தது போல இப்போ இது நமக்கு சந்திரன் உற்பத்தி சார்ந்த துறைக்கு ரொம்ப பலனை தர்றார். ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 12 மதியம் 3:13 வரைக்கும் இந்த திருவோணம். அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம். நம்ம லக்னாதிபதியே செவ்வாய் தான். அவிட்டத்துக்கு அதிபதியான செவ்வாய் கிரகம் 12ஆம் வீட்டில் மீனராசியில் சனியினுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது அகம் சார்ந்த வகையிலையும் புறம் சார்ந்த வகையிலையும் வெவ்வேறு நிலைகளில் வேலை பார்க்கும். ஒரு சிலருக்கு செவ்வாய் சனி ஆராய்ச்சியில் இருப்பவர்களுக்கு சாதகமாக வேலை பார்க்கும். அறிவு, நூதனமான கருவிகள் கையாள்வது, இதில் எல்லாம் பலத்தை கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஹெல்த் இஷ்யூஸ்லையும் உறவுகளுக்கும் அவ்வளோ சிறப்பு இருக்காது. ஏன்னா இந்த ரெண்டும் எதிரிடையான கிரகங்கள், செவ்வாயும் சனியும். அதில் சனி நட்சத்திரத்தில் செவ்வாய் போகிறாரு. அதனால் விரயம், செலவுகள், சிறு சிறு விபத்துகள் மற்றும் பொருள் இழப்புகள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த அவிட்ட நட்சத்திரமானது திங்கட்கிழமை ஏப்ரல் 13 அதாவது நம்ம தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சமயத்தில் இது மாலை 4 மணி வரைக்கும் இருக்குது திங்கட்கிழமை. அதனால் இது வரைக்குமே எச்சரிக்கையாக இருங்க. அந்த 4 மணிக்கு மேலே சதய நட்சத்திரம் ஆரம்பிக்குது. சதயம் என்பது 11ஆம் இடத்துல கும்பராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறது. ராகுவே ராகுனுடைய சதய நட்சத்திரத்தில் இருக்கிறனால சந்திரன் ராகு சேர்க்கை பலனை தருகிறது. அப்போ லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனால உறவுகள் சார்ந்த வகையிலையும் அரசியல் ஈடுபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஒரு ஒருங்கிணைப்பு செய்கிறது, ஒரு குழுவாக செயல்படுவது, ஒரு கட்சியாக செயல்படுவது, ஒரு கம்யூனிட்டியாக செயல்படுவது, நண்பர்களோடு நம்ம உல்லாசமாக எங்கேயாவது போயிட்டு வர்றது அல்லது உல்லாசமாக பொழுதை கழிப்பது, உறவுகளில்
சந்தோஷமாக இருப்பது, இதெல்லாம் இன்றைக்கு சாதகமாக இருக்குது. ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை இந்த தமிழ் புத்தாண்டில் மாலை 4:05 வரைக்குமே சதய நட்சத்திரம் தான். அப்போ இந்த பலம் நன்றாக ஒரு என்ஜாய்மெண்ட்டை கொடுக்குது. மாலை 4:05க்கு மேலே பூரட்டாதி நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம். குரு நமக்கு தைரியஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல குருவினுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இந்த 12ல் இருக்கிற சனியினுடைய தொடர்பு அவ்வளவு நல்லதல்ல. அதாவது தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில், சிறு பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகளோ தடைகளோ ஏற்படுங்கிறத பார்த்துக்கோங்க. ஏப்ரல் 15ஆம் தேதி புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் 3:22க்கு முடிஞ்சு உத்திரட்டாதி நட்சத்திரம் தொடங்குது. நம்ம லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன் சனியோட நட்சத்திரத்தில் போகிறாரு. சனியும் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கார். சனி சந்திரன் சேர்க்கை. அதனால் இன்னைக்கு செலவுகள், மனசு சஞ்சலப்படுறது, உறவுகள் வகையிலையோ அல்லது பெற்றோர்கள் வகையிலையோ தாயார் வகையிலையோ அல்லது உடல் உபாதைகள்னாலோ மனசு சஞ்சலப்படுறதை காட்டுது. சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏப்ரல் 16ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 1:58 வரைக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதனும் சனியினுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இந்த புதன் சனியாகவே செயல்படுகிறதுனால சனி, புதன், செவ்வாய் இந்த 3 பேர் சேர்ந்துக்கிறாங்க 12ஆம் இடத்துல. அப்போ கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரி அல்லது ஏதாவது நமக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள், ஒரு வேலையை பார்க்குறோம், ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, வேலையில் அங்கீகாரமே இல்லை, அவமதிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயத்திலையும், கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும், உடன்பிறப்புகள் சம்பந்தமாக நெருக்கடிகள் தர்றதுலையும், அதே மாதிரி செலவுகள், நமக்கு ஏற்படக்கூடிய பலகீனங்கள், இதெல்லாம் இந்த 3 கிரக சேர்க்கை நமக்கு தருது. இந்த ரேவதி நட்சத்திரம் மறுநாள் சுக்கிரன், அதாவது வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 17ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு நண்பகல் முடிந்து அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரம். நம்ம லக்னத்திலேயே சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்துக்கு வர்றாரு. கேது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. இது ஒரு நல்ல பலன்தான். அருள் கிடைக்கும். பொருள் கிடைக்கவில்லை என்றாலும் அறிவுக்கு சாதகமாக இருக்கும், உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும், படிக்கும் நபர்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏப்ரல் 18 சனிக்கிழமை பரணி நட்சத்திரம் காலையில் 9:42க்கு தொடங்குகிறது. சுக்கிரன் லக்னத்திலே இருக்கிறதுனால மிகப்பெரிய சிறப்பு. சூரியனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால, சூரியனும் அங்கே இருக்கிறதுனால சிந்தனைகள் ஒரே வழியில் போகும். ஒரு நல்ல வில் பவர் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 19 பரணி நட்சத்திரம் காலையில் 7:09க்கு முடிஞ்சு கிருத்திகை நட்சத்திரம் தொடங்குகிறது. சூரியனுடைய நட்சத்திரம், லக்னத்திலேயே சூரியன், அது ரொம்ப சிறப்பாக செயல்படும். அதனால் கேதுனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் போகிறது அப்படிங்கிறது ஒரு ஞானத்தையும் மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கும் சிறப்பை கொடுக்கும். 6ஆம் இடத்துல கேது வேலையில் ஒரு அங்கீகாரம் கொடுக்கும். சூரியன் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சாதகமாக இருக்கும். ஏப்ரல் 20 திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரம். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை நைட்டே தொடங்கிடுது. இன்னைக்கு உற்பத்தி சார்ந்த துறைகளில் ரொம்ப நல்லா இருக்கும், பணவரவு இருக்கும், தொழில் பலம் அதிகரிக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.